ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நெய் மீன் குழம்பு எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பூண்டு. நல்லா மீனை கழுவி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய், வெந்தயம், கடுகு, எண்ணெயிலே பொரிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கணுன்னே உடனே தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயத்தில் மீன் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புளி தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போவே நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ அப்படியே ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக மீன் குழம்பு வச்சு வைக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நல்லா மீன் குழம்பு கொதித்து வர டைமெல்லாம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்த உடனே மீனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா. நல்லா கொதிக்குது பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பர் தூவி இறக்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இறக்குற டைமில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.